அல்ஹம்துலில்லாஹ். உலகற்ற அருளாளரும் நிகழற்ற நம்முடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்தில் தான் இருக்கிறது. ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்வில் முன்னேறுவதற்காக என்னென்ன அடிப்படையான தேவைகள் இருக்கிறது என்பது குறித்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னால் நல்ல நட்புகளை கொண்டிருக்க வேண்டும், நல்ல நண்பர்களை பெற்றிருக்க வேண்டும். அப்போதான் சமுதாயத்தில் முன்னேற முடியும். தீய நண்பர்களை பெற்றிருந்தால் அவர்களால் பெருமளவில் என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. தீய நண்பர்கள் நமக்கு வாழ்க்கையில் தீய விஷயங்களை தான் கற்றுக் கொடுப்பாங்க. நிறைய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வியலை இன்னைக்கு இழந்திருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தீய நண்பர்கள் தான். புகைப்பிடிக்கிறத ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம், அப்புறம் மது அருந்துறது, ஒரு விபச்சாரம் பண்ணுறது, அதை சந்தோஷமாக நினைத்து தன்னுடைய வாழ்வியலை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறது, அதை அனுபவிக்கிறதுக்காக எல்லா தீமையான காரியங்களையும் செய்வது, இவர்களெல்லாம் இப்படி ஒரு காரணத்திலே வழிகேற்று போய் வாழ்க்கையை இழந்துவாங்க. அது இல்லாமல் நல்ல நண்பர்களை நாம் பெறவில்லை என்று சொன்னால், தீய நண்பர்களாக இருந்தால் நம்முடைய முன்னேற்றத்தின் மீது அவர்களுக்கு பொறாமை கொள்வார்கள், தீங்கு விளைவிப்பார்கள், நாம் செல்லுகிற பாதையில் பெரும் தடையாக இருப்பார்கள். அப்போ இவர்களால் நமக்கு முன்னேற்றம் அடைய முடியாது. நம்முடைய உணர்வுகளை மதிக்கிற, நம்முடைய உழைப்பை மதிக்கிற, நம்முடைய நேர்மையை மதிக்கிற நல்ல நண்பர்கள் தான் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கான அடிப்படை. அந்த நட்பு சரியில்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிடும், முன்னேற்றம் அடைவதற்கான எல்லா தடைகளும் உருவாகிடும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவரும் கொல்லனின் உலையுமாகும் அப்படிங்கிறாங்க. கொல்லன்னா அந்த பற்றையில் வேலை செய்வாங்க, கொல்லனுடைய உலை நெருப்பு எரிவாங்க. கஸ்தூரி வைப்பவர்னா நறுமணம் வியாபாரம் செய்கிறவர். கஸ்தூரி வைத்திருப்பவரும் கொல்லனின் உலையுமாகும். கஸ்தூரி வைப்பவரிடமிருந்து உமக்கு ஏதும் கிடைக்காமல் போகாது. நறுமணம் விற்கிறவரோடு நம்ம பழகணும் வைங்க, ஏதாவது ஒரு வாசனை என்ன செய்யும், நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டு வந்துடும். நீ அதை விலைக்கு வாங்கலாம், அல்லது அதன் நறுமணத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம். கொல்லனின் உலை உமது வீட்டையோ அல்லது உனது ஆடையோ எரித்துவிடும், அல்லது அவனிடமிருந்து கெட்ட வாடையை நீ பெற்றுக்கொள்வீர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான அம்சம். நாம் பழகிற பழக்க வழக்கங்களை கூட தேர்ந்தெடுத்து தான் பழகணும். கெட்டவர்களோடு பழகணும்னா என்ன ஆகும்னா நம்முடைய முன்னேற்றத்துக்கு பெரும் தடையாகும். ஒரு முஸ்லீமுடைய முன்னேற்றம் தடைப்பட்டால் அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் தடைப்படும். ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி முன்னேறிட்டா அவர் பொருளாதாரத்தில் முன்னேறினாதான் சதக்கா போன்ற காரியங்களை செய்ய முடியும், தர்மம் செய்ய முடியும், அவர் மீது விதிக்கப்பட்ட ஜகாத் அப்படிங்கிற கடமையை நிறைவேற்ற முடியும், இன்னும் பல நன்மையான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முடியும். அதற்கு அடிப்படை தேவையான நல்ல நட்பு. எப்போ நட்பு சரியில்லையோ நம்ம முன்னேற்றம் முடிய முடியாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம கேட்கலாம், அவங்களே சொல்லுவாங்க, நம்ம ஆரம்ப காலத்துல பழக்க வழக்கங்கள் ஒன்றும் சரியில்லாமல் போச்சு, நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் யாரும் சரியான முறையில் இல்லை, அதுதான் வாழ்க்கையில் நம்ம போனோம், அதனால அப்படியே போயிட்டோம். இப்போ வயசான காலத்தில் வந்துக்கிட்டு முன்னேறணும்னு நினைக்கிறோம், ஆனால் இன்றைக்கி உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது, மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது, சொந்த பந்தமெல்லாம் ஒத்துழைக்க மாட்டேங்குது, நல்ல நண்பர்கள் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, முதலீடு இல்லை, நம்மளை நம்பி யார் முதலீடு பண்ணுவா அப்படின்லாம் புலம்புகிற காட்சியை நம்ம பார்க்கணும்னா அதற்கு காரணம் என்னன்னா அவர்கள் ஆரம்பத்தில் தேர்ந்தெடுத்த அந்த நட்பு தான் அவருடைய வாழ்வியலின் வீழ்ச்சிக்கு அடிப்படை. இதை தாண்டி அற்புதங்கள் நடக்கலாம் வாழ்க்கையில், சில அது விதிவிலக்காக நம்ம பார்க்க முடியும். அப்படி இருந்தா எப்படி இருந்தா இன்னைக்கு டக்குன்னு அப்படி வந்துட்டா இது விதிவிலக்கு. ரப்புல் ஆலமீன் சில விஷயங்கள் என்ன செய்வான், கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துருவான். ஆனால் அடிப்படையாக பார்த்தோம்னு சொன்னால் நல்ல நண்பர்கள் நம்முடைய முன்னேற்றத்திற்கான அடிப்படை, தீய நண்பர்கள் நம்முடைய வாழ்வியலை அழிப்பதற்கான நடைமுறை.
நடைமுறை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ கஸ்தூரி வைத்திருப்பவனோடு பழகலாம் அப்படின்னா நல்லவனோடு பழகு, தீயவனோடு பழகுனா கெட்ட வாடையை தவிர அவருக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்கன்னா, நாம் எதை கேட்டோமோ கேட்டதன் அடிப்படையில் செயல்படுகிற நல்ல மக்களால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அன்புள்வார்கள் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.